சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். விஜயா மனோஜ் கிட்ட அண்ணாமலை பேசும்போது, என்ன விஜயா, யார்கிட்டயும் சொல்லாம நீ வர வர தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற, அதனால தான் இப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உன்னால தான் பிரச்சனை வருது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, விஜயா வந்து மனோஜோட வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் நான் யோசிக்கவே இல்லைங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இனி சிந்தாமணி உனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். சிந்தாமணிகிட்ட நீ பேசவும் வேண்டாம். ஏன், சிந்தாமணியால் மீனாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் நீ சிந்தாமணியை ரொம்பவே நம்புற. அதனால தான் சிந்தாமணி இப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, சிந்தாமணி நிறைய உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சிந்தாமணி அப்படி என்னதான் உனக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு நீயே சொல்லு விஜயா, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சிந்தாமணியை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. சிந்தாமணியால் தான் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம் சிந்தாமணிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் சிந்தாமணி உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னல, அப்படி என்னதான் உதவி செஞ்சுருக்காங்கன்னு எங்ககிட்ட நீ சொன்னாதானே புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ், அம்மா என்னம்மா, நீங்களே சிந்தாமணி நமக்கு செஞ்ச உதவியை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் வீட்டு பத்திரத்தை வேறு சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், அந்த உண்மையை வேறு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ், யோசிக்காமல் இப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனால் இப்போ உன்னுடைய அப்பா ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. சிந்தாமணி என்ன தான் உதவி செஞ்சாங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ வீட்டு பத்திரத்தை பற்றின உண்மையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குமே, என்ன செய்ய மனோஜ், எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா, பேசாமல் சிந்தாமணி வந்து அப்பப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க, ரோகிணியால் தான் பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கு ஆறுதலாக பேசுவாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை நீங்கள் தாம்மா சமாளிக்கணும். ஏற்கனவே வீட்டு பத்திரம் ஃபினான்சர்கிட்ட இருக்குது. இந்த உண்மை மட்டும் இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்தா அவ்வளவுதான், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வாங்க. மீனாவும் முத்துவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்கம்மா. இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா இந்த வீடு உங்கள் வீடு, நீங்கள் தானே வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த உண்மையை இப்போ சொல்ல வேண்டாமா, அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். புரியுது மனோஜ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்தப்ப அவங்க என்கிட்ட ஆறுதலாக பேசியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால் சிந்தாமணி வந்து என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், அவங்க எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு அவங்க மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சமாளிக்கிறாங்க. ஆனால் மீனா வந்து சந்தேகப்படுறாங்க. விஜயாத்த இவ்வளோ நம்புகிறாங்கல்ல சிந்தாமணியை, அப்போ ஏதாவது மனோஜுக்காக கண்டிப்பாக விஜயாத்த சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. சிந்தாமணி மனோஜோட வேலைக்காகவும் இங்கே விஜயாவுக்காகவும் நிறைய பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே சிந்தாமணியை விஜயாத்தை இப்படி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் உண்மையை சொல்லாமல் விஜயாத்தை வந்து சமாளிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, இப்படி எல்லாரும் கேள்வி கேட்குறதுனால வந்து நீ என்ன வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டான்னு நீயும் என்ன கேள்வி கேட்கலான்னு யோசிக்கிறியான்னு சொல்லும்போது, அத்தை, நான் எதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், எனக்கே உண்மை தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, என்னது மீனாவுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மனோஜும் விஜயாவும். உடனே விஜயா வந்து, மீனா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, சிந்தாமணியை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது, சிந்தாமணி கிட்ட நீங்கள் நிறைய பணம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்படி தான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லையே, சிந்தாமணி எதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் தன்னுடைய வேலைக்காக நிறைய பணம் வேணும்னு கேட்டிருப்பாரு, அதனால சிந்தாமணி உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் சிந்தாமணி உதவி செய்கிறாங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உதவி செய்ய மாட்டாங்க. சிந்தாமணியை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் நிற்காதீங்க அத்தை, கவனமாக இருங்க, கொஞ்சம் பொறுப்பாக யோசிச்சு இனியாவது சிந்தாமணி கிட்ட பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, சிந்தாமணி எனக்கு ஃபினான்சர்கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுத்துருக்கறதெல்லாம் உண்மைதான், ஆனால் மீனா பேசுகிறதெல்லாம் கேட்டால் மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா என்ன, என்ன மீனா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. சிந்தாமணி உண்மையாகவே எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, என்னை ஏமாத்தணும்னு சிந்தாமணி கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் மீனா சிந்தாமணி மேலே உள்ள கோவத்தில், சிந்தாமணி வேற மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சதால இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் மீனாவுக்கு
என்ன உண்மை தெரிஞ்சிருக்குன்னு வேற தெரியல. ஏன்னா, உண்மையாவே சிந்தாமணி பேச்ச கேட்டு நம்ம நெறைய பணம் வாங்கியிருக்கோம்ல, அதனால தான் மீனா இப்படிலாம் பேசுறாளா? அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, "என்ன மீனா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன மீனா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க அம்மாகிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க. நாங்க நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு என் அம்மாகிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்குறேன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும், இங்க வந்து மீனா இப்படிலாம் பேசிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நானும், என் அம்மாவும் சிந்தாமணி பேச்ச கேட்டு ஃபினான்சர் கிட்ட வீட்டு பத்திரத்த குடுத்துருக்கோம். இந்த உண்மைய பத்தி மீனா சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பாங்க. அப்படிலாம் நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கோவமா மனோஜ் இப்படிலாம் பேசுறாரு. உடனே மீனா சொல்றாங்க, "இல்ல மனோஜ், நான் வந்து எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சிந்தாமணிய பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நீங்க எதுக்கும்மா மீனா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மீனா இப்படிதான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்கம்மா. மீனாவுக்கு வேற வேலையே இல்ல. மீனா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லம்மா." அப்படின்னு உடனே மனோஜ் வந்து விஜயாவ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கருந்து கூப்பிட்டு போறாரு. விஜயா யோசிக்கிறாங்க, நல்ல வேளை மனோஜ் நமக்காக பேசினா, சப்போர்ட் பண்ணா, அதனால மீனா இப்ப அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும் அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க மீனா யோசிக்கிறாங்க, விஜயாத்தையும் மனோஜும் எதுக்காக இப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. வீட்ல இருக்க வேலையெல்லாம் நான் தானே கவனிக்கிறேன். அப்புறம் எதுக்கு மனோஜ் தேவையில்லாம பேசணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து யோசிக்கிறாங்க. எப்பயும் போல மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜயா ரொம்ப கோவமா சாப்பிட வராம இருக்காங்க. இங்க வந்து ரவியும் வந்து ரூம்ல இருக்காரு. அவர் வந்து சாப்பிட வரவே இல்ல. உடனே முத்து வந்து, "என்ன ரவி, என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, தெரியல முத்து. ரெஸ்ட் எடுக்கணும். ஏற்கனவே அங்க ரெஸ்டாரண்ட்ல சரியா வேலை செய்ய முடியலன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு சாப்பிட முடியல. நான் ரெஸ்ட் எடுக்கிறேனே, அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுறேன்னு" சொல்லும்போது, என்னாச்சுன்னு தெரியல. ரவி வந்து ரொம்ப முடியலன்னு சொல்றான். "அப்பா, ரவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதான் ரவி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றான்ல. பாப்போம். நீ முதல்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இங்க மீனா சொல்றாங்க, "விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்காம என் மேல உள்ள கோவத்துல சாப்பிட வராம இருக்காங்க. விஜயா அத்தை கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கல. ஆனா சிந்தாமணிய பத்தி விஜயா அத்தையும் மனோஜும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பேசினேன். ஆனா விஜயா அத்தை வந்து அ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சிந்தாமணிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க" அப்படின்னு பேசுறாங்க. மீனா, "எதுக்கு மீனா இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு தான் அம்மாவ பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே! அவங்க இப்படிதான் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. நீ சொன்ன மாரியே சிந்தாமணி மனோஜுக்கு நெறைய பணம் குடுத்து உதவி செஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மனோஜும் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். பிரச்சனைன்னு வரும்போது தானே தெரியும். இவங்க சிந்தாமணிக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்கல்ல. உண்மையெல்லாம் நமக்கு தெரிய தான் போகுது மீனா. நீ பொறுமையா இரு. அமைதியா இரு மீனா. நீ சாப்பிடு மீனா. வேணும்னா அவங்க 2 பேரும் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உன்ன பத்தி இந்த வீட்ல யாராவது யோசிக்கிறாங்களா? இல்ல மீனா சாப்பிட்டாளான்னு எங்க அம்மா என்னைக்காவது உன்கிட்ட கேட்டுருக்காங்க? இல்லையே! அப்புறம் நீ மட்டும் எதுக்கு அவங்கள பத்தி இவ்ளோ யோசிக்கிற? நீ சாப்பிடு மீனா. நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாரு முத்து. மீனா உடனே என்ன இருந்தாலும் விஜயாத்த வந்து சாப்பிடாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியலங்கன்னு சொல்றாங்க. "பரவால்ல மீனா, நீ பொறுப்பா, அக்கறையா தான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிற. அதுக்காக எங்க அம்மாவ பத்தி இவ்ளோ நீ யோசிக்கிறதெல்லாம் சரியில்ல. ஏன்னா, உன்னை இன்னும் அவங்க மருமகளா ஏத்துக்கல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கேளு மீனா" அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே மீனாவும் சாப்பிடுறாங்க. இங்க வந்து மீனாவும், முத்துவும் வந்து பேசிட்டு இருக்கும்போது மீனா சொல்றாங்க, என்னாச்சுன்னு தெரியல. ரவி வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப முடியலன்னு வேற சொல்றாரு. பேசாம ரவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, ரவி சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே இல்லையே! நானும் கவனிக்காம இருந்துட்டேன் பாரு" அப்படின்னு சொல்றாரு முத்து. அடுத்த நாள் இங்க ஸ்ருதி வந்து அ ரவிய பார்க்கறதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அங்க ஸ்ருதி வந்த உடனே, "ரவி, என்னாச்சு ரவி?" அப்படின்னு ரொம்பவே பதட்டமா கேட்கும்போது, அங்க வந்த மீனா, முத்து எல்லாரும், "என்ன ஸ்ருதின்னு?" கேட்கும்போது, "இல்ல, ரவி ஃபோன் பண்ணாரு. என்னால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னாரு. அதான் வந்து என்னன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நாங்களும் வந்து அம் ரவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ரவி சரியா சாப்பிடுறதே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "மீனா, அப்ப நம்ம ரவிய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். முத்து, நீங்க உதவி செய்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "கண்டிப்பா நானே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ரவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இங்க ரவி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராரு. ரவி வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் வந்து நெறைய வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லி அனுப்புறாங்க. உடனே இங்க ஸ்ருதி சொல்றாங்க, "ரவி,
நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய கஸ்டமர் வராங்க. நீ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. நீ வந்து சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது, நிறைய வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலனா இங்கே வந்து யார் சமைச்சு கொடுப்பான்னு தெரியல. அப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டை நடத்த வேண்டாம்னு நானும் நினைக்கிறேன். நீ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வரைக்கும் நான் வீட்டிலேயே இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஸ்ருதி, நீ எப்பயுமே வந்து ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்து ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்தணும். நான் வந்து வரேன். இருக்கிற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு ரவி. உடனே முத்து சொல்கிறாங்க, அது எப்படி உன்னால் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை பார்க்க முடியும்? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மீனா உனக்காக சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் ரவி. நீ கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த விஜயா வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஸ்ருதி, இப்போயாவது என் பையன் ரவியை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா? ரவி மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலனா உன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தவே முடியாது. ரவி நல்லா சமைச்சு கொடுக்கறதுனால தானே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. ரெஸ்டாரண்ட்டை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. வந்து ரவி சமைச்சு கொடுக்குற சாப்பாடை பாராட்டி பேசுகிறாங்க, நல்ல பேர் கிடைக்குதுன்னு இப்போ நீ சொல்கிறல்ல, இதுலேயே புரியலையா? ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாதான் நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க முடியும், உன்னுடைய வேலையை செய்ய முடியும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீயும் ரவியை பார்த்துக்கலாம், ரவிக்கு சமைச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாக மருமகளாக வந்துட்டேன்னா ரவி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பயும் போல் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து எல்லா பொறுப்பையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி தானே ரவி அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கேன், ஏம்மா இவ்வளோ பேசுகிறீங்க? ஸ்ருதி என்னைக்கு மனசு மாறி என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாளோ வரட்டும். ஏற்கனவே ஸ்ருதி வந்து என்னை பற்றி ரொம்ப யோசிக்கிறா. தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. ஸ்ருதி நான் பார்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வரணும், இருக்கிற வேலையெல்லாம் நானே வந்து செய்கிறேன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அது எப்படி ரவி முடியும்? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் ஸ்ருதிக்கு யாராவது கண்டிப்பாக உதவி செய்யணும்ல. ஸ்ருதிக்கு சமைக்க தெரியாதே, அப்புறம் எப்படி ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வரைக்கும் யாராவது கண்டிப்பாக அங்கே வந்து வேலை செய்யணும்ல. நீங்கள் அப்போ தானே ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியும். ஸ்ருதி உங்களுக்கு யார் உதவி செய்வான்னு கேட்கும்போது இங்கே ஸ்ருதி வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல, ரவி வர வரைக்கும் எப்படியாவது வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வேலை எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து ஸ்ருதி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ஸ்ருதிக்கு உதவி செய்ய வரவே இல்லை. உடனே ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க, ரவி நல்லா தான் சமைச்சு கொடுப்பாரு, ஆனால் ரவியை விட நல்லா சமைக்கிறது மீனா தான். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்களால எனக்கு உதவி செய்ய முடியல. பேசாமல் மீனா வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க வேலையவும் பார்ப்பாங்க. நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டை நடத்தலாம்ல அப்படின்னு ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு வந்து பூக்கடைக்கு வேற போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா நீங்கள் தான் மீனா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதி, என்ன ஸ்ருதி என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா, நீங்கள் ரொம்ப நல்லா சமைப்பீங்க. ஏன் ரவியை விட நீங்கள் தான் ரொம்ப நல்லா சமைப்பீங்க. நீங்கள் மட்டும் ரவி வர வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ரவி மாதிரி என்னால் சமைக்க முடியாது, அவ்வளோ சமைக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுப்பீங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லபடியாக நான் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்களே மீனா கிட்ட பேசுங்களேன், வேறு யார்கிட்ட உதவி கேட்க முடியும் சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் மட்டும் இந்த உதவியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் மனசு மாறிடுவேன், இந்த வீட்டுக்கும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதி, என்ன மீனா பலகுரல் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஆமாங்க என்ன செய்யன்னு தெரியல, ஆனால் இங்கே ரவி கண்டிப்பாக அங்கே வேலை செய்ய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலன்னு இங்கே இருக்கிற வேலையை ஸ்ருதி வந்து எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? அதான் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா ஸ்ருதி, மீனா வந்து சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீனா சரியாக வீட்டில் இருக்க வேலையவே செய்ய மாட்டா. மீனா சமைக்கிறதுலாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு நீதாம்மா பாராட்டி பேசணும். மீனாவை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை நீ கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயாத்த, மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் பேசாதீங்க. எனக்கு இப்போ உதவி செய்யணும்னா மீனாவால் மட்டும்தான் முடியும். மீனா வந்தாதான் என் ரெஸ்டாரண்ட்டை இப்போ நான் நடத்த முடியும். ஏன்னா ரவி ரொம்ப முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது
மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா? நீங்க தான் என்னைக்கும் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களே! அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? மீனாவோட அருமை பெருமை தெரியாம இப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த பிரச்சனைய சமாளிக்கணும்னா, கண்டிப்பா மீனா வந்து எனக்கு உதவி செஞ்சா தான் முடியும். மீனா என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா தான் என் ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா நடத்த முடியும். புரியுதா விஜய் அத்த? என்னுடைய வேலையில நீங்க தலையிடாதீங்க. என் ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன முடிவெடுக்கணும்னு நான் தானே வந்து யோசிக்கணும். நீங்க எதுக்காக பேசுறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா ஸ்ருதி இப்படி பேசுற? மீனா வீட்ல இருக்க வேலைய சரியா செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியாதா என்ன? மீனா என்னுடைய மருமக. நீ பேசுறதுக்காகலாம் மீனா உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது, சமைச்சு கொடுக்க முடியாது. என்ன மீனா, என் பேச்ச கேட்பல்ல? நீ கண்டிப்பா ஸ்ருதிக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு" சொல்லும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "விஜயா அத்த, நாம தானே ஸ்ருதிக்கு உதவி செய்யணும். எதுக்காக இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, ஸ்ருதி வந்து என்ன எதிர்த்து பேசுறா, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதனால தான் இப்படி பேசுறேன்னு" சொல்லும்போது, "நீங்க வேணும்னா ஸ்ருதி மேல உள்ள கோவத்துல இப்படி பேசலாம். ஆனா ஸ்ருதி எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப நான் தான் வந்து ஸ்ருதிக்கு உதவி செய்யணும். ஸ்ருதி, நான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். நீங்க சொல்ற எல்லா வேலையும் நானே செய்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. என்ன, மீனாவ வந்து ஸ்ருதி விட்டு குடுக்க மாட்டேங்கிறான்னா, ஸ்ருதிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்னு மீனா அப்படி பேசுறா? சொல்லப்போனா மீனாவும், ஸ்ருதியும் என் பேச்ச கேட்கக்கூடாதுன்னு என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ரொம்ப ஒத்துமையா வேற இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் சரியே இல்ல. அப்படின்னு மீனா, ஸ்ருதி மேல விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா ரொம்ப கோவமா தன்னுடைய ரூமுக்கு போறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "மீனா, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. நீ நல்லா சமைச்சு குடுப்பன்னு எங்களுக்கு தெரியும். என்ன விஜயா வந்து இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஸ்ருதிக்கு நாம தானம்மா உதவி செய்யணும். நீ பூக்கடையில இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டேன்னா, உடனே இங்க வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, உன்னால முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம்" அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பா ஸ்ருதிக்கு நான் உதவி செய்வேன்னு" சந்தோஷமா மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மனோஜ் வந்து, "என்னம்மா ரொம்ப கோவமா இருக்கீங்க? இங்க ஸ்ருதி எப்பயுமே உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. இப்ப மீனா வேற ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க என்ன சொன்னாலும், முத்து மாதிரியே ரொம்ப எதிர்த்து பேசுறாங்கம்மா. அம்மா பேசாம முத்துவையும், மீனாவையும் இங்கேருந்து அனுப்பிருங்கம்மா. அப்பதான் நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா, அ ஸ்ருதிக்கு உதவி செய்றதுக்காக மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உங்க பேச்ச தானம்மா கேட்டுருக்கணும். ஏன்னா, மீனாவும், முத்துவும் உங்க வீட்ல தானம்மா இருக்காங்க. அப்புறம் எதுக்கும்மா இவங்க யாரும் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு" சொல்லும்போது, "மனோஜ், ஏற்கனவே நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இதுல நீ வேற ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சீக்கிரமா நீ சொன்ன மாதிரியே முத்துவையும், மீனாவையும் இங்கேருந்து அனுப்ப தான் போறேன். என்னை எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாம, ஸ்ருதிக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன்னு மீனா இப்படிலாம் பேசியிருக்கால்ல, கண்டிப்பா மீனாவுக்கும், முத்துவுக்கும் சரியான பதில் குடுக்க தான் போறேன்" அப்படின்னு ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. எப்படியாவது ஸ்ருதிக்கு உதவி செஞ்சா, ஸ்ருதி மனசு மாறிடுவாங்க. நம்ம வீட்டுக்கும் திரும்பி வந்துருவாங்கல்ல. அதுக்காக தான் வேற வழி இல்லாம விஜயா அத்த பேச்ச கேட்கக்கூடாதுன்னு, நானும் வந்து ஸ்ருதிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காத விஜயா, மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மீனா, அ இங்க ஸ்ருதி பேச்ச கேட்டு, அவங்க சொன்ன மாதிரியே நல்லா சமைச்சு குடுக்குறாங்க. அங்க வந்த கஸ்டமர் எல்லாரும், "இன்னைக்கு ரவி சமைக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னாச்சுன்னு தெரியலையே, மீனா தான் சமைச்சிருக்காங்க" அப்படின்னு ரொம்பவே பதட்டமா என்னன்னு கேட்கும்போது, "இல்ல, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா, எப்பயுமே ரவி தான் சமைச்சு குடுப்பாரு. ஆனா, இன்னைக்கு ரவி சமைக்கலன்னு எங்களுக்கே தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என்னுடைய அக்கா மீனா தான் சமைச்சிருக்காங்க. இங்க ரவி வந்து வீட்ல இருக்காரு. சீக்கிரமா ரவி வந்து திரும்பி வந்துருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? ரவிய விட உங்க அக்கா மீனா ரொம்ப நல்லா சமைக்கிறாங்கன்னு" அங்க வந்த கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுறாங்க. இத கேட்ட உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நல்ல வேளை மீனா சமைச்சு குடுக்குற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நெறைய பேர் வந்து சாப்பிட போறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. அ ரவி வர வரைக்கும் மீனா வந்து இங்க சமைச்சு குடுத்தா போதும்னு நெனச்சேன். ஆனா மீனா எப்பயும் போல ரவிய விட ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஸ்ருதி. உடனே அங்க கிச்சன்ல வேல பார்த்துட்டு இருக்க மீனா கிட்ட வந்து ஸ்ருதி வந்து பேசுறாங்க. "மீனா, நான் ரொம்பவே பதட்டமா இருந்தேன். நீங்க வந்து சமைச்சு குடுக்கறதெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பயுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலன்னு யோசிச்சேன். ஆனா வந்த எல்லாரும் உங்கள ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க மீனா. நான் சொன்ன மாரியே நீங்க ரொம்ப ருசியா சமைச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க சமைக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. மீனா, உண்மையாவே நீங்க இப்படி எனக்காக உதவி செய்ய வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா, உங்களுக்குன்னு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருது. பூக்கடையில நெறைய வேலை இருக்கும். உங்களுக்கு பூ ஆர்டர் வேற நெறைய கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா,
நானும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக, மறுபடியும் உங்க வீட்டுக்கு நான் திரும்பி வரணுன்றதுக்காக தானே, நீங்க வந்து இந்த வேலைய செய்றேன், எனக்கு உதவி செய்றேன்னு சொல்லி, சரின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்ல. நீங்க சீக்கிரமா மனசு மாறிருவீங்க. நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, கண்டிப்பா உதவி செய்ய நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன நம்பி, அ இந்த உதவிய நீங்க தான் செய்யணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என் மேல நீங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு உங்கள நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு விஜய் அத்த பேச்ச கேட்காம, கண்டிப்பா உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து நானே சமைச்சு குடுக்கணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன நம்பி நீங்க குடுத்த இந்த பொறுப்பான வேலைய ரொம்ப நல்லபடியா நான் செய்வேன்னு நீங்க நம்புறீங்கல்ல? அதுவே எனக்கு போதும் ஸ்ருதி. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கிற எல்லா வேலையவும் ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மீனா. எனக்கு புரியுது மீனா. ஆனா விஜய் அத்த தான், நீங்க எனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு தேவையில்லாம பேசுனாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அத்த வந்து இப்படிதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா, எனக்கு ஸ்ருதி நீங்க செஞ்ச உதவிய நான் நெனச்சு பார்ப்பேன். அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்கேன். விஜய் அத்த தேவையில்லாம பேசினாலும் இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என் வீட்டுக்காரர் முத்து இருக்கும்போது, விஜய் அத்த என்ன பேசினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஸ்ருதி வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வேலைய பார்க்கணும். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. பரவால்ல மீனா இப்ப எனக்காக உதவி செய்யணும்னு நெனச்சு, இங்க விஜய் அத்த பேச்ச கேட்காம என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா மீனா பேச்ச நானும் கேட்டு தான் ஆகணும். அப்படின்னு யோசிக்கிற ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்த முத்து, என்ன ஸ்ருதி இங்க மீனா வந்து வேலையெல்லாம் சரியா செய்றால்ல? மீனாவுக்கு உதவி செய்றதுக்காக தான் நானும் வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, "மீனா மட்டும் இல்ல முத்து, நீங்களும் எனக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறீங்களா? இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் சாப்பாடு ஆர்டர் வேற வந்தது. இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குடுக்கணும். நீங்க உதவி செய்வீங்களான்னு?" கேட்கும்போது, அப்ப நான் சரியா தான் வந்திருக்கேன். நீங்க சொல்ற வேலைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ரவி இருந்திருந்தா சாப்பாடு ஆர்டர்லாம் சரியா கொண்டு போய் குடுத்துருவாரு. யார்கிட்ட உதவி கேட்கன்னு யோசிச்சேன். ஆனா முத்து, நான் உங்கள வர சொல்லவே இல்ல. நீங்களே வந்து எனக்கு உதவி செய்றதுக்காக வந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லும்போது, முத்து உங்களுக்கு சவாரிக்கு வேற போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அ வ ஸ்ருதி. அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த சாப்பாடு ஆர்டர குடுத்துருக்காங்க. நீங்களே இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதிக்காக உதவி செய்றதுக்காக அங்க வந்ததால, சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்திருக்க ஸ்ருதிக்கு உதவி செய்றதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒரு பக்கம் மீனா கிச்சன்ல இருக்க வேலைய பார்த்துக்கிறாங்க. இங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ட எப்படி நடத்துறதுன்னு யோசிக்கும்போது, நெறைய சாப்பாடு ஆர்டர் வேற கிடைச்சிருக்கு. என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, முத்து வந்து சரியான நேரத்துக்கு வந்ததால, முத்துவே எனக்கு வந்து நெறைய உதவி செய்றாரு. எனக்கு முத்து, மீனாவ நெனச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு தன்னுடைய வேலைய ரொம்ப நல்லபடியா கவனிக்கிறாங்க ஸ்ருதி. அது மட்டும் இல்லாம, இங்க ஸ்ருதி வந்து அங்க வந்த கஸ்டமர் கிட்டலாம் பேசுறாங்க. சாப்பாடெல்லாம் ருசியா இருக்கான்னு கேட்குறாங்க. எப்பயும் விட இன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பரவால்ல, எங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு இதே மாதிரி சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மீனா தான் சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பேசிட்டு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. மீனா, நீங்க சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குன்னு, இங்க வந்த கஸ்டமர் வந்து அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கும் நீங்க சமைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி நானே வந்து நெறைய வேலை இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட வர முடியாம, இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யணுமேன்னு வந்திருக்கேன். இப்ப இவ்ளோ பெரிய பொறுப்பான வேலை கிடைச்சா எப்படி செய்ய முடியும்னு சொல்லும்போது, "இல்ல மீனா, நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. ரவி சமைச்சு குடுக்கும்போது, இப்படி பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சதே இல்ல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா, நீங்க தான் சமைச்சு குடுக்கணும்னு கேட்குறாங்க. அதனால தான் மீனா சொல்றேன். இப்படிலாம் நீங்களும் வந்து சமைச்சு குடுத்தீங்கன்னா, நல்ல வருமானம் வரும்ல." அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்க முத்து வராரு. "ஸ்ருதி நீங்க சொன்ன வேலைய நான் சரியா செஞ்சுட்டேன். அந்த சாப்பாடெல்லாம் சரியா கொண்டு போய் குடுத்துட்டேன்னு" சொல்லும்போது, "முத்து மீனா கிட்ட நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு எவ்வளவோ உதவி செய்றீங்க. இப்ப பாருங்க, அ இவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு மீனா தான் வந்து சமைக்கணும்னு கேட்குறாங்க. ஆனா மீனா முடியாதுன்னு சொல்றாங்க. மீனா மட்டும் இப்படிலாம் வந்து சமைச்சு குடுத்தாங்கன்னா, நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்லாம, ஏன் நீங்களே புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. மீனா வந்து பூக்கடையில வந்து வேல பார்க்குறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்றாங்கல்ல. மீனா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு, மீனாவே சமைச்சு குடுத்தாங்கன்னா, நல்ல வந்து நீங்களும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நல்லா சம்பாதிக்கலாம்ல. ஏன் இதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது? அப்படின்னு சொல்லும்போது, முத்து வந்து யோசிக்கிறாரு. மீனா, இங்க ஸ்ருதி சொல்ற மாரியே இந்த ஒரு முறை
அவங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ சமைச்சு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உன்னால் அந்த வேலையை செய்ய முடியும்னா பார்ப்போமே. ஏன்னா ஸ்ருதி என்ன சொன்னாலும் சரியாக தானே இருக்கும். ஸ்ருதி இப்போ ரெஸ்டாரண்ட் வேலை தான் வந்து செய்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்காங்க. அவங்களே நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? நான் உதவி செய்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? அப்போ சரிங்க. நானும் வந்து இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு ஸ்ருதி நீங்களே பேசிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. இப்போ தான் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி மட்டும் இல்லாமல் மீனா, முத்து அவங்களுக்கு கிடைச்ச இந்த சாப்பாடு ஆர்டரை நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக சரியாக அவங்க கேட்ட மாதிரியே சாப்பாடை ருசியாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனமாக தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மீனா சரியாக சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது, யார் சமைச்சு கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தோம், ஆனால் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தது மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ அவங்க ரொம்ப நல்லா ருசியாக சமைக்கிறாங்கன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கணுமே அப்படின்னு மீனா நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்கறதுனால மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. இங்கே மீனாவுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் தேடி வருது. மீனா எங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சமைச்சு கொடுக்கணும். மீனா வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்க எதிர்பார்க்குறத விட நிறைய பணம் கொடுப்போம். மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரும் மீனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா பாத்தியா, நீ சமைக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு மனோஜும் என் அம்மாவும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வாங்க. ஆனால் நீ சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு இவங்க எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதி சொன்ன மாதிரியே நமக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. என்ன மீனா செய்கிறதுன்னு கேட்கும்போது, நமக்கு இப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக சரின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஸ்ருதி சொன்ன மாதிரியே என்னுடைய திறமையால் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்லங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, தெரிஞ்ச வேலையெல்லாம் செய்யணும்னு நினச்சேன். இப்போ உனக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா தனக்கு கிடைச்ச வேலையை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுனால மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மனோஜ் வந்து, அம்மா மீனா இங்கே பூக்கடைக்கு மீனா போகவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு நிறைய வந்து சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குதுமா. மீனாவுக்கு ஸ்ருதி உதவி செய்கிறாங்க. ரவி மட்டும் சரியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தா இப்படி ஒரு வாய்ப்பு மீனாவுக்கு கிடச்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். என் பேச்சை ஸ்ருதியும் கேட்கல, மீனாவும் கேட்கல. இப்போ மீனா நிறைய வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வேற சமைச்சு கொடுக்குறா. அதனால மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. மீனா முத்துவை கையில் பிடிக்கவே முடியாது. இனி மீனா வந்து வீட்டில் இருக்க வேலையை எப்படி செய்வா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தாம்மா சொன்னேன், மீனாவும் முத்துவும் உங்கள் பேச்சை தான் கேட்கணும். அப்படி உங்கள் பேச்சை கேட்கலனா அவங்க நம்ம வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு கேள்வி கேட்டேன். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா மீனா என்னை விட நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது, பிரியாவும் மனோஜும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதியும் வந்து ரவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரவி சொல்கிறாங்க, இனி நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ என்னால் எவ்வளோ வேணாலும் வேலை பார்க்க முடியும். ஸ்ருதி நானும் நாளையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவி நானும் நம்ம வீட்டுக்கு வரதா முடிவெடுத்துட்டேன். மீனா எனக்கு செஞ்ச உதவியால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்கு. நிறைய கஸ்டமர் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி மீனா கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். ஏன்னா இத்தனை நாள் மீனா சமைச்சு கொடுத்ததால தான் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. அதனால் நீயும் உன்னுடைய வேலையை பொறுப்பாக செய்யணும். நானும் இந்த வீட்டு மருமகளாக இன்னைக்கே வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே மீனாவால் ஸ்ருதி உடனே மனசு மாறிட்டாளே, இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன்னு மீனாவுக்காகவே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் தான் இந்த வீட்டுக்கு மாமியாராக இருக்கேன். என் பேச்சை கேட்டிருந்தா பரவாயில்ல. எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அந்த ஸ்ருதி என் பேச்சை கேட்கல. மீனாவுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக யோசிக்கிறாங்க விஜயா. அங்கே அண்ணாமலை வந்து, என்ன முத்து, ஸ்ருதிக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ உங்கள் திறமைக்காக இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா மீனா வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறா. மீனா வந்து சரியாக வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறதே இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் மீனா தான் சமைச்சு கொடுக்கணும்னு மீனாவுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. அதனால ஸ்ருதி உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனான்னு கேட்டு இங்கே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
ஆமாமாம்மா. ஸ்ருதி தான் இப்படிலாம் நீங்களும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நீங்களும் முத்துவும் நீங்க நெனச்ச மாதிரியே ரெஸ்டாரண்ட் வேலைய ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கலான்னு எங்களுக்கு உதவி செய்றதா சொன்னது ஸ்ருதி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க மீனா. ஸ்ருதிக்கு ஒரு பிரச்சனைனா, மீனா கண்டிப்பா ஸ்ருதிக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி மீனாவுக்கு நெறைய திறமை இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, இந்த வீட்டு மருமக ஸ்ருதியும் அ மீனா, முத்துவுக்கு உதவி செய்யணும். அவங்களும் புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல. மீனாவால நம்ம வீட்டு மருமக ஸ்ருதி நம்ம வீட்டுக்கே வரணும்னு முடிவெடுத்திருக்காங்கன்னா, இத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போது விஜயா? ஏன் நீயும் தான் பேசி பார்த்த. ஸ்ருதி வந்து மனசு மாறவே இல்ல. ஆனா மீனா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம், எல்லாமே நம்ம நெனச்சது எல்லாம் நல்லபடியா நடக்குது பாத்தியா? அப்படின்னு அண்ணாமலை மீனாவ ரொம்பவே பாராட்டி பேசும்போது, விஜயாவும் மனோஜும் பதில் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் உதவி செஞ்சதால மீனாவும் முத்துவும் புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் வேலைய வந்து ரொம்ப நல்லபடியா செய்றாங்க. அங்க வந்து சாப்பிடுற ஒவ்வொருத்தரும் மீனாவ ரொம்ப பெருமையா பேசுறாங்க. மீனா, முத்து புதுசா ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குது. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா நல்லா சமைச்சு குடுக்குறாங்கன்னு, இங்க மீனாவுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. பெரிய பெரிய ஃபங்ஷனுக்கு மீனா தான் சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்கும்போது, முத்துவும் மீனாவுக்கு நெறைய உதவி செய்றாரு. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத விஜயா, "என்ன மனோஜு, இவங்க என்ன அ ஸ்ருதி தான் உதவி செய்றாங்கன்னு இந்த புது பிசினஸ் ஆரம்பிச்சாலும், இவங்க வந்து தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு மீனா இவ்ளோ நல்லா சமைச்சு குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனாவுக்கு இவ்ளோ திறமை இருக்குன்னு இப்ப தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மீனாவுக்கு சாப்பாடு ஆர்டர் நெறைய கிடைக்குது. மீனாவும் தன்னுடைய திறமையால எவ்ளோ சாப்பாடு ஆர்டர் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு எல்லாருக்கும் ரொம்ப ருசியா சமைச்சு குடுக்குறா. வீட்ல மீனா சமைச்சு குடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேவையில்லாம பேசுவேன். ஆனா மீனாவ இப்ப எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. இத்தன நாள் நான் தான் மீனாவ புரிஞ்சுக்காம இருந்துட்டேனா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா அதெல்லாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "இல்ல மனோஜு, இப்ப மீனாவும், முத்துவும் உன்ன விட நெறைய வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நெறைய பணம் கிடைக்குது. அதனால அவங்க புது வீடு வாங்கிருவாங்கன்னு நெனைக்கிறேன்." மீனாவும், முத்துவும் இங்க ரவி, ஸ்ருதியோட பேச்ச கேட்டு புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்கன்னு நான் நெனைக்கவே இல்ல. அதே மாதிரி மீனாவுக்கு இவ்ளோ நல்ல பேர் கிடைக்கும்னு நெனைக்கல. மீனாவ நம்பி நெறையா சாப்பாடு ஆர்டர்லாம் வேற குடுக்குறாங்க. மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றா. நல்லா சமைச்சு குடுக்குறா. அதனால தானே மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. இத்தன நாள் மீனாவ நான் புரிஞ்சுக்கல. ஆனா மீனாவும், முத்துவும் அ வந்து இப்படி புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல மனோஜு. உன்ன மட்டும் தான் எப்பயுமே பெருமையா பேசுவேன். உனக்கு மட்டும் தான் மனோஜ் நல்ல பேர் கிடைக்கணும்னு உன்ன விட்டு குடுக்காம பேசுவேன். ஆனா இப்ப தான் மீனா, முத்துவோட அருமை பெருமை என்னன்னு எனக்கே தெரியுது. மீனா பேசினதுக்கு அப்புறமா ஸ்ருதியும் மனசு மாறி நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டாங்க. அதனால இனி ரவியும், ஸ்ருதியும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்து அவங்க பிசினஸ ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி முத்துவும், மீனாவும் இப்ப புதுசா இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா நாம நினைக்கிறது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது மனோஜு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏற்கனவே மீனாவும், ஸ்ருதியும் உங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க. இதுல மீனா வேற நல்லா சம்பாதிக்கணும்னு ஸ்ருதி செஞ்ச உதவியால மீனா தன்னுடைய திறமையால பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. மீனாவுக்கும், முத்துவுக்கும் இங்க நல்ல வருமானம் வருது. நெறைய சம்பாதிக்கிறாங்க. இனி கண்டிப்பா முத்துவும், மீனாவும் உங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ஆமா மனோஜு. இனி மீனா கிட்ட பிரச்சனை செய்யவே கூடாது. மீனா என் மருமக தான் அப்படின்னு நானும் மீனாவ மருமகளா ஏத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் மீனா சம்பாதிக்கிற பணத்த என்கிட்ட குடுப்பாள அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லம்மா. மீனாவும், முத்துவும் கண்டிப்பா புது வீடு வாங்கிருவாங்க. அதே மாதிரி ரவியும் வந்து ஸ்ருதி பேச்ச கேட்டு புது வீடு வாங்கிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் புது வீட்டுக்கு போயிருவாங்கம்மா. நான் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜு நான் உன்ன தான் நம்புனேன். நீ நல்லா சம்பாதிப்ப, புது வீடு வாங்குவ, வீட்ல எல்லாரையும் நல்லா பார்த்துப்பன்னு நெனச்சேன். ஆனா ரோகிணியால உனக்கு வந்த பிரச்சனையால சரியா பிசினஸ கவனிக்காம நீ ரொம்பவே கஷ்டப்படுற. முத்துவும், மீனாவும் தன்னுடைய திறமையால நல்லபடியா முன்னேறணுன்றதுக்காக பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வேலைய செஞ்சதால, இப்ப அவங்களுக்குன்னு ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு. முத்துவும், மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா, ஒருத்தர ஒருத்தர் விட்டு குடுக்காம ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னு, இங்க ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. ஸ்ருதி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு நீங்க மீனாவுக்கும், முத்துவுக்கும் இப்படி உதவி செய்யணும்னு கேட்கும்போது, மீனா என்னுடைய அக்கா. மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால எப்பயுமே நான் மீனாவுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து பதில் சொல்றாங்க. என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுறா? ஸ்ருதி வந்து மறுபடியும் மீனாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நெனச்சா, மீனாவுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு, ஸ்ருதி என்ன புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு ஸ்ருதி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.
ஆனால் மீனாவும் முத்துவும் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறதுனால மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக புது வீடு வாங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. உடனே புது வீடு வாங்குறத பற்றி இங்கே ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் பேசுகிறாங்க. முத்து சொன்ன மாதிரியே மீனாவுக்காக புது வீடு வாங்குறாரு. முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரியே புது வீடு வாங்கிட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ரவி.